ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான கிராமப்புற வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் குறித்து பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சீரான வளர்ச்சி ஏற்படுறத இந்த சட்டம் உறுதி செய்யும் அப்படின்னு நம்ம நம்பலாம். இப்போ நிதி பார்த்தீங்கன்னா ஊதியம் வழங்குறது, இவங்களுக்கான ஊதியம் வழங்குறதுல என்ன முறை இந்த சட்டத்தின் வாயிலாக பின்பற்றப்பட போகுது சார்? முன்னாடி இருந்த திட்டத்தில் என்ன சொல்லப்பட்டதுனாங்க, ஒரு குறிப்பிட்ட காலம், ஸ்டிப்புலேட்டட் டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் அவர்களுக்கு ஊதியத்தை வழங்க வேண்டும் என்பது ஒரு டைம் ஃப்ரேமாக அப்படிதான் வழங்கப்பட்டிருந்தது. இப்போ என்ன தெளிவாக வழங்கப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு வாரத்தில் கண்டிப்பாக அவர்களுக்கான ஊதியத்தை கொடுத்து வேண்டும், அதிகபட்சம் 15 நாட்களுக்குள். அப்போ நாம உறுதி செய்கிறோம் என்றால், போன வாரம் அவர்கள் வேலை செய்திருந்தால் இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ள அவர்களுக்கு அந்த பணம் கண்டிப்பாக அவருடைய வங்கி கணக்கிற்கு சேர்ந்து விட வேண்டும். அப்படியானால் நாம செய்யக்கூடிய வேலை, அது ஏற்படுத்த வேண்டிய பண சுழற்சி, அது உருவாக்கி தரக்கூடிய நிதி ஆதாரம் இருக்கிறது அல்லவா, அதற்காக பல நாட்கள் காத்திருக்க வேண்டிய தேவை இல்லாமல் அது உடனடியாக அந்த ஒரு சுழற்சியை ஏற்படுத்துகிறது. அப்போ நமக்கு நிச்சயமாக தெரியும், இந்த வேலைக்கு போனா அடுத்த வாரம் நமக்கு கண்டிப்பாக பணம் வந்துடும் அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லா விவசாய பணியாளர்களுக்கும் தெரியும். அவர்கள் இதை நம்பி தங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிட்டுக் கொள்ள முடியும், தங்களுடைய வேலை நாளை திட்டமிட்டுக் கொள்ள முடியும், தங்களுடைய வருவாயும் அந்த மாதத்துக்கான செலவினங்களையும் செலவினங்களுக்கு ஏற்ப தங்களுடைய வருவாயும் அவர்களால் திட்டமிட்டுக் கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஒழுங்கை இந்த சட்டம் கொண்டு வந்திருக்கிறதாக நான் பார்க்கிறேன். நிச்சயமா சார். சரியான திட்டமிடலுக்காக மட்டும் இந்த சட்டம் இல்லை, இதனால ஒரு சீரான நிதி சுழற்சியும் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க உணர்த்தியிருக்கீங்க. இப்போ இதற்கான நிதி ஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா 6% 9% உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு அரசு சொல்லியிருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? ஆமாம், இப்போ நீங்கள் 100 நாள்லேருந்து 125 நாட்கள் ஆகும்போது நிச்சயமாக கூடுதல் செலவினத்தை கண்டிப்பாக ஆகத்தான் செய்யும். நாட்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருக்குமே 100 நாட்கள்லேருந்து இப்போ 125 நாள் அப்படின்னா, நீங்கள் லட்சக்கணக்கான பணியாளர்கள் இந்தியா முழுசும் இருக்கிறாங்க, பல்வேறு காலகட்டத்தில் இருக்கிறாங்க. இதுக்கு ஒதுக்கப்பட்டக்கூடிய தொகை பார்த்தீங்கன்னா கடைசியாக 88,000 ப்ளஸ் கோடிகளுக்கு மேலே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது நாம் இவ்வளவு பெரிய நிதியை ஒதுக்குகிறோம், அவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறோம் எனும்போது அவர்களுக்கான ஒரு திட்டமிடல் ஒன்று அவசியமாக இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான ஒரு ஒழுங்கை அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறார்கள். நிச்சயமா சார். இப்போ இதுல மத்திய மாநில அரசுகளுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது என்ன சார்? முன்னாடி 90% அல்லது 100% வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா இது சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ப்ராஜெக்டாக இருந்தது. அப்போ என்னன்னா, நேரடியாக அது ஒரு மத்திய அரசனுடைய திட்டமாகவே கருதப்பட்டது. அது நேரடியாக இங்க பிளாக் லெவல்லையும் கிராமத்து பஞ்சாயத்து லெவல்லையும் அதை கொண்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணினாங்க. ஆனா இப்போ என்னன்னா, இது 60-40 அப்படின்னு இதை பிரிச்சிருக்கிறாங்க. 60% மத்திய அரசுடைய பங்களிப்பும் 40% அந்தந்த மாநில அரசுடைய பங்களிப்புமாக இருக்கும். அதே மாதிரி வடகிழக்கு மாநிலங்கள் அண்ட் ஒரு சில யூனியன் பிரதேசங்கள் பார்த்தீங்கன்னா 90-10 அப்படிங்கிற அளவில் இதை பிரிச்சிருக்கிறாங்க. 90% மத்திய அரசுடைய பங்களிப்பு, 10% அந்த மாநில அரசுடைய பங்களிப்பு. இந்த பங்கீடு என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வரப்போகிறது. அந்த மாறுதலை தான் நம்ம சரியாக கவனிக்க வேண்டும். என்னன்னா, இது சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ப்ராஜெக்டாக இருக்குமே ஆனால் அப்போ என்ன ஆகும், அவர்கள் மாநில அரசை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வெறும் நிர்வாகிகளாக மட்டும்தான் இருந்து அங்கே செயல்படுகிறதா என்று பார்த்து அதை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு பொறுப்பில் இருப்பார்கள் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள். ஆனால் இப்போ என்ன ஆகும்னா, நீங்க 40% மாநில அரசே இதுக்கு நிதி ஒதுக்கீடை செய்ய வேண்டும் எனும்போது மாநில அரசனுடைய முன்னிலைப்படுத்தக்கூடிய பல திட்டங்களை இதில் செயல்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படலாம். அப்போ நீங்க இப்போ ஒரு மாநிலத்தினுடைய ஒரு சாலை பணி இருக்குன்னு வச்சுப்போமே, அந்த மாநிலத்தினுடைய சாலை பணிக்காக நீங்க பணியாளர்களை வெளியிலேருந்து எடுக்க வேண்டாம், இங்க இருக்கக்கூடிய பணியாளர்களே உங்களுடைய திட்டங்களுக்காக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்போ மாநில அரசுடைய உள்கட்டுமான பல்வேறு திட்டங்களுக்கு இதே பணியாளர்களை பயன்படுத்திக் கொள்ள முடியும். அப்போ இயல்பாகவே இங்க பாத்தீங்கன்னா என்ன ஆகும், அந்த நிதி பொறுப்புணர்வு என்பது கூடுதலாகும். அப்போ நிதி பொறுப்புணர்வு கூடுதல் ஆகும் பொழுது அதுக்கான எஃபெக்டிவ்னஸ், அதை செயல்படுத்தி கண்ணெதிரில் அந்த திட்டத்தை நிறைவேற்றி செயலத்துக்கும் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கிறது. அப்போ இந்த மாநில அரசுடைய ஒரு நிதி ஆதாரம் இதில் செல்லும் போது இது கூடுதலான பலனை கொண்டிருக்கும். அப்போ இதுதான் இந்த 60-40 திட்டத்தின் கீழே இருக்கக்கூடிய ஒரு பலனாக நான் பார்க்கிறேன். இது என்னன்னா, இது ஒரு ஒருங்கிணைந்த திட்டமாக இருக்கும். ரிப்போர்ட்டிங் இன்னும் ஒருங்கிணைந்ததாக இருக்கும். இதனுடைய பலன் இன்னும் ஒருங்கிணைந்ததாக இருக்கும். இதன் மூலமாக பெறக்கூடிய முன்னேற்றமானது கண்ணெதிரிலே நிச்சயமாக ஒரு அக்கறையுடைய ஒரு மாநில அரசனுடைய ஒரு நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் அது கண்ணெதிரில் நம்ம பார்க்க கிடைக்கக்கூடியதாகவே மாறும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நிச்சயமா சார், நீங்க சொல்ற மாதிரி தான் இதுல இன்னொரு முக்கிய அம்சமும் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா,
மாநிலத்துல எந்த இடத்துல வந்து வளர்ச்சி பணிகள் தேவைப்படுதோ அந்த இடத்திற்கு இந்த நிதியை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு இந்த சட்டத்தை சொல்லப்பட்டிருக்கு. இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? ஆமாம், இப்போ நீங்கள் குறிப்பிட்ட காலகட்டத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து இந்த கொரோனா காலகட்டம் மாதிரியோ அல்லது வந்து நீங்கள் வந்து வேறு ஏதோ ஒரு இயற்கை பேரிடர் காலகட்டத்திலையோ ஒரு சில பகுதிகள் தான் இதில் அதிகமாக பாதிக்கப்படுதுன்னு பார்ப்போமே. அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உடனடியான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய மக்களை நம்ம வந்து மீட்டெடுக்க முடியும். அவர்களுக்கு தேவையான வாழ்வாதார பணிகளை கொடுத்து அவங்கள வந்து நம்ம வேலை செய்ய வச்சு அதன் மூலமாக நம்ம வளர்ச்சி பணியை உருவாக்கி அதே சமயத்தில் அவங்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தையும் உருவாக்க முடியும். அப்போ இந்த நிதியை வந்து அந்த திட்டத்தை குறிப்பிட்ட பகுதிகளில் அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய இடங்களில் அதை பயன்படுத்திக் கொள்வது என்பது ஒரு நல்ல ஒரு உத்தி. அதற்கான சுதந்திரத்தை நீங்க வந்து மாநில அரசுகள் பெற்றிருப்பது என்பது மிக முக்கியமானது. அப்போ நாம எப்படி இதை புரிஞ்சு கொள்ளணும்னா, இது வந்து ஒரு மொத்த நிதி. இந்த நிதியை வைத்துக்கொண்டு நம்முடைய மக்களுக்கான ஒரு வளர்ச்சி பணிகளை நாம் செய்ய போகிறோம். அதற்கு தேவைப்படக்கூடிய ஒரு கண்காணிப்பு, திட்டமிடல், ஒழுங்கு, வரையறை இவை அனைத்தையும் மாநில அரசே உருவாக்கி கொடுத்து அங்கே தன்னுடைய சொந்த திட்டம் போன்று அதை வந்து அங்கே நடத்தி காட்டி அதன் மூலமாக மாநில அரசனுடைய ஒரு வளர்ச்சிக்கு பயன்படுத்தி கொள்வது என்பது அந்த பயனை, அந்த பலனை உருவாக்குவதற்கான வழிமுறையாக இந்த திட்டம் இப்போ மாறி இருக்கிறது. அரசோட இலக்கும் சரி, மக்களுடைய எண்ணமும் சரி ஒண்ணுதான், வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படிங்கிறது தான். அந்த இலக்குக்காக தான் நம்ம எல்லாமே வந்து பயணிச்சுட்டு இருக்கோம். அப்படி ஒரு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி அடைந்த இந்தியாவுக்கான வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் அப்படின்னு இந்த சட்டத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படின்னா எல்லா வகையிலையும் வளர்ச்சி அடையணும். அப்போ முக்கியமானது வந்து முதல்ல கட்டமைப்பு வசதிகள். கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்றமும் வளர்ச்சியும் அங்க இருக்கும். அப்போ இந்த சட்டம் மூலமாக கட்டமைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாமா சார்? இந்த விரிவாக்கப்பட்ட திட்டத்தின் வாயிலாக கட்டமைப்புக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பலன் மத்திய அரசோ மாநில அரசோ ஒதுக்கக்கூடிய நிதியானது பயனற்று போய்விடக்கூடாது. அதுக்கு வந்து ஒரு கண்ணெதிரில் பார்க்கக்கூடிய ஒரு வளர்ச்சியானது இருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது. கடந்த காலங்களில் இந்த நிதியானது, அதாவது எப்படின்னா, இது வந்து கிராமப்புற விவசாயிகள், கிராமப்புற பணியாளர்களுக்கு ஒரு உரிமை என்ற அளவிலிருந்து நாம் என்ன சொல்றோம், அந்த உரிமை தான். அந்த உரிமையில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் சமீபத்தில் அமைச்சர் சௌஹான் அவர்கள் 100 நாள் பணியாளர்கள் மத்தியில் அவர் பேசியிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன தெளிவாக சொல்லியிருக்கிறாருன்னா, உங்களுக்கு யாருக்கும் வேலை இழப்பு ஏற்படாது, உங்களுக்கான எந்த விதமான மாறுதல், அதாவது உள்ள நிர்வாக ரீதியான கட்டமைப்பில் எந்த மாறுதலும் கிடையாது, எதுவுமே நாங்கள் அதில் கை வைக்க போவது கிடையாது, அது எங்களுடைய நோக்கமும் கிடையாது. ஆனால் இந்த பலன் மிகவும் அவசியம். இது என்ன ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது, இதை நாம் வந்து இத்தனை ஆண்டுகள் செலவு செய்து வந்திருக்கிறோமே, இது என்ன பலனை நம்மிடம் கொடுத்தது. இதையே நீங்கள் வந்து இந்த வேலையே நீங்கள் வந்து ஒரு ஒப்பந்ததாரரிடம் கொடுத்து நீங்கள் செய்ய சொல்லி இருந்தால் ஒரு கண்டிப்பாக கண்ணெதிரில் ஒரு பாலம் உருவாகியிருக்கும், ஏதோ ஒரு சொத்து வந்து நிச்சயமாக உருவாகி இருக்கும். அப்போ நாம் இன்னைக்கு இந்த மன்ரேகா பணியாளர்களோ அல்லது இன்னைக்கு இந்த 125 நாள் வேலை பணியாளர்களுடைய வாயிலாக நாம் கேட்கக்கூடியது அப்படிப்பட்ட ஒரு திட்டமிட்ட ஒரு வளர்ச்சி திட்டமோ அல்லது ஒரு கண்ணெதிரில் பார்க்கக்கூடிய ஒரு நிரூபணமோ இருக்கிறதா அப்படிங்கிறதா கேட்கிறோம். இப்போ என்ன இவங்க சொல்றாங்க, இந்த 125 நாள் வேலைவாய்ப்பின் மூலமாக அந்த மாதிரியான ஒரு சொத்துக்களை கிராம அளவில் நாம் கண்ணெதிரிலே உருவாக்க வேண்டும். ஏனென்றால் அப்படிப்பட்ட சொத்துகள் உருவாக்கப்பட வேண்டிய அவசியம் அங்கே இருக்கின்றன. உற்பத்தி செய்த பிற்பாடு நீங்கள் வந்து அதை பத்திரமா வைத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் தேவை. அந்த மாதிரி கோல்டு ஸ்டோரேஜை பில்டு பண்ணுறதுக்கான ஒரு பணியாளர்களாக இவளை வைத்துக்கொள்ளும். அப்போது இவர்கள் அந்த இடத்துல ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டத்திற்கான ஒரு பணியாளர்களாக மாறுவார்கள். அப்போ நீங்கள் கண்ணெதிரில் செய்த செலவானது ஒரு சொத்தாக அங்கே கண்ணே மாறி இருப்பதை பார்க்க முடியும். அப்போது எல்லாவற்றையும் ஒரு லார்ஜர் திட்டத்தோட, ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி வளர்ந்த பாரதம் என்ற ஒரு திட்டத்தோட ஒருங்கிணைக்கிறாங்க. அதனுடைய பயனை இதே மக்கள் தான் பெறப்போகிறார்கள். இப்போ இந்த திட்டத்தினுடைய செயல்பாடுகள் பத்தி அரசு குறிப்பிடும் போது இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த திட்டத்தோட செயல்பாடுகளை வந்து தொடர்ந்து கண்காணிப்போம், வாரத்திற்கு ஒரு முறை கண்காணிப்போம், 6 மாதங்களுக்கு ஒரு முறை வந்து தொடர் கண்காணிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் நீங்க எப்படி பார்க்கறீங்க சார்? இதுதான் நான் சொல்றேன். இப்போ அந்த உள்கட்டுமான சொத்து கட்டமைப்பு உருவாக்குவது என்று வரும்பொழுது இந்த கண்காணிப்பு என்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அதாவது செலவு செய்யக்கூடிய தொகை நமக்கு தெரிகிறது, எவ்வளவு கோடி ரூபாய் நாம் ஒதுக்கீடு செய்கிறோம் என்று தெரிகிறது. இந்த பல கோடி ரூபாய் செலவானது என்ன விதமான சொத்துகளாக மாறுகின்றன, அது மிக முக்கியமானது. ஒரு வரையறை என்ன செய்யும்னா, இத்தனை நாட்களில் இத்தனை பணியாளர்கள் பணியாற்றி ஏற்கனவே திட்டமிட்ட போன்று இந்த இடத்துல ஒரு மேம்பாலத்தை கட்டியிருக்க வேண்டும், கட்டி முடித்ததா, அதற்கான ஏதேனும் தாமதங்கள் ஏற்பட்டனவா, அதில் வந்து நிச்சயமாக நாம் வைத்து கொண்டிருந்த இலக்கை ஒட்டி அந்த வளர்ச்சியானது ஏற்பட்டிருக்கிறதா. அப்போ என்ன ஆகும்னா, செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் ஆங்கிலத்தில் சொல்வதில் போல செலவிடக்கூடிய நிதி
ஏற்படுத்த வேண்டிய வளர்ச்சி அந்த இலக்கு அதை எட்டியதா, இதுதான் இந்த கண்காணிப்பு ஆனது செய்ய போகிறது. அப்போ அந்த கண்காணிப்பு என்பது உண்மையான வளர்ச்சி திட்டங்களுக்குத்தான் இந்த நிதியானது செலவு செய்யப்பட்டிருக்கிறது, அதன் வாயிலாக இந்த பணியாளர்களும் நிச்சயமாக பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். இதன் மூலம் டிரான்ஸ்பரன்சி அப்படின்ற விஷயமும் உறுதிப்படுத்தப்படுதுன்னு சொல்லலாமா சார்? நிச்சயமாக. ஏன்னா பணியாளர்களுடைய நேரடி வங்கி கணக்கில் தான் இது வர வைக்க போகிறது. பயோமெட்ரிக் சிஸ்டம்ஸ், வேற விதமான ஒரு கட்டமைப்பு, இப்போ இதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா என்ன அர்த்தம் ஆகும்னா, அவங்க அன்னைக்கு வேலைக்கு வந்திருக்கிறாங்களா, வேலைக்கு வேலையில் ஈடுபட்டிருக்கிறாங்களா, அது நிச்சயமாக தெரியும். இரண்டாவது, அந்த பணி செய்ததற்கான முழு விவரமும் அவர்களுடைய டிஜிட்டைஸ் பண்ணக்கூடிய சிஸ்டத்தில் அவர்கிட்ட பதிவாகி இருக்க போகிறது. அப்போ இயல்பாகவே அந்த நாளுக்கான ஊதியமானது நேரடியாக அவருடைய வங்கி கணக்கில் அடுத்த 7 நாட்களுக்குள் கண்டிப்பாக போய் சேர்ந்து விட போகுது. முழு பலனை அந்த மக்களிடம் கொடுக்க வேண்டும், முழு பலனை அந்த திட்டத்துக்கு கொடுக்க வேண்டும், அதன் வாயிலாக சொத்து ப்ராப்பராக உருவாக வேண்டும். நம்ம பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அந்த டிஜிட்டல் பாத்வேல ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். ஸோ வேலை செஞ்சால் அதை நிறைவேற்றி முடிச்சா அவங்களுக்கான பணம் கண்டிப்பாக போய் சேரும் என்பதை நம்மளால் உறுதிப்படுத்த முடியும். சிறப்பான திட்டங்களுடைய செயலாக்கத்திற்காக டிஜிட்டல் கட்டமைப்பு எந்த அளவுக்கு உதவுது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்கொள்ள முடியுது. இப்போ இந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா நம்ம முன்பே பேசணும், ஒரு 20 ஆண்டுகள் இந்த திட்டத்தினுடைய செயல்பாடுகள் பார்த்து அதுல என்னென்ன விஷயங்களை மேம்படுத்தலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த சீரமைப்பு அப்படின்றது மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு அரசு சொல்லியிருக்காங்க. சென்ற ஆண்டு, அதாவது 2025ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் அரசு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அது சீரமைப்புகளுக்கான ஆண்டு, ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இன்னொரு விஷயமும் பார்த்தோம், தொழிலாளர் நல சட்டங்களில் கூட சீரமைப்பு எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு சீரமைப்பு தான் இந்த சட்டத்திலையும் பண்ணியிருக்காங்களா? ஆமாங்க, நீங்க அடிப்படையில் என்ன சீரமைப்புன்னு நம்ம புரிஞ்சுப்போம், அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அரசாங்கம் பணம் ஒதுக்க தயாராக இருக்கு, இங்கே செய்யப்பட வேண்டிய பணிகள் காத்திருக்கின்றன. அவை செய்யப்பட்டால்தான் நாடு வளரும். நாட்டினுடைய முன்னேற்றத்தை நாம் இந்த பணிகளின் வாயிலாகத்தான் அடைய போகிறோம். பல்வேறு உள்கட்டுமான பணிகள் நாம் ஏராளமான அளவில் திட்டமிட்டு வச்சிருக்கிறோம். மாநில அளவிலும் திட்டமிட்டு வச்சிருக்கிறோம், மத்திய அளவிலும் திட்டமிட்டு வச்சிருக்கிறோம், மாவட்ட அளவிலும் திட்டமிட்டு வச்சிருக்கிறோம். இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு இந்த நிதி போதும். ஆனால் அந்த திட்டங்களுக்கான நிதியாக அதற்கான மனித உழைப்பை வழங்குவதற்கு இங்கே மக்கள் இருக்கிறார்கள். இப்போ இந்த மூன்றுமே தனித்தனியாக இல்லாமல் மூன்றையும் ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது. நிதி, மக்கள், நிர்வாகம், அதுக்கான திட்டம், அந்த திட்டத்தை ஒழுங்காக கொண்டு போய் சேர்ப்பதற்கான நடைமுறை. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, நம்ம இந்த கடந்த 20 ஆண்டுகளில் கற்றுக்கொண்ட பாடம் என்ன, மிக முக்கியமான பாடம் என்னென்னா, நிதி இருக்கிறது, அது மக்களுக்கு போய் சேருகிறது, குறையில்லை. அதில் நடக்கக்கூடிய பணிகளானது ஒருங்கிணைந்ததாக இல்லை. இப்போ இந்த சீரமைப்பின் மூலமாக மத்திய அரசானது இப்போ இதை ஒழுங்குபடுத்தி இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்குன்னா, இது ரெண்டுத்தையும் டைப் பண்ணியிருக்கு. அதாவது வளர்ச்சி பணிகளையும் வேலையையும் ஒருங்கிணைத்திருக்குது. அப்போ அதை செய்வதன் மூலமாக இந்த வளர்ச்சி பணிகளுக்காக இந்த நபர்களை நாம் பயன்படுத்த போகிறோம், அவர்கள் தான் இதற்கான பங்களிப்பாளர்களாக இருக்க போகிறார்கள், அதற்காகத்தான் இந்த நிதியை செலவிடுகிறோம். ஒரு திட்டம், அந்த திட்டத்திற்கான செலவினம், அதற்கு கூட பயனாளிகள் அப்படின்னு தான் இதை இப்போ கட்டமைச்சிருக்கோம். அப்போ இப்போ திட்டம் முதன்மை பெறுகிறது. முன்னாடி எப்படி இருந்தால் மக்கள் முதன்மை பெற்றார்கள், அவர்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்க என்ற நோக்கம் முக்கியமாக இருந்தது. இந்த சமயத்தில் திட்டமானது முக்கியமடைகிறது, அதே சமயத்தில் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதனுடைய பயனாளிகளாக இருக்கிறார்கள். அப்போ இந்த 3 புள்ளிகளையும் இணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தமாகத்தான் இன்றைக்கு நாம இந்த புதிய சட்டத்தை நாம பார்க்கிறோம். ஒரு பர்பஸ்ஃபுல்லான டெவலப்மெண்ட், தேவையான டெவலப்மெண்ட்டை நாம கண்ணெதிரில் பார்க்க போறோம். நிச்சயமா சார். நிகழ்ச்சி நிறைவா இந்த கேள்வி, அதாவது மக்களுக்கு இந்த 125 நாட்கள் வேலை, முன்னாடி 100 நாள் வேலை, இப்ப 125 நாட்கள் வேலை, இந்த திட்டம் எந்த அளவுக்கு புரிதலை ஏற்படுத்தி இருக்கு சார்? என்ன மாதிரி அவங்க புரிந்து கொள்ளலாம் நீங்க நினைக்கிறீங்க? அவங்கள பொறுத்த வரைக்கும் முன்னாடி 100 நாள் வேலை கிடைச்சிட்டு இருந்தது, இப்ப 125 நாள் வேலை கிடைக்க போகுது. அந்த 125 நாளையும் அவர்கள் அங்கே போய் மேலதிகாரிகள் என்ன திட்டத்திற்காக அவர்களை வேலை செய்ய சொல்ல போகிறார்கள் அதை செய்தால் போதுமானது. அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரிடம் இருக்கக்கூடிய திறன்களை பொறுத்து அந்த வேலைகள் என்னென்ன வழங்கப்பட போகின்றனவோ அந்த வேலைகளை அவர்கள் நிறைவேற்றி கொடுத்தால் போதுமானது. இப்போ இதுல எங்க உண்மையான ஆக்சுவல் ஒரு சவால் எங்க இருக்கிறதுனா, அந்த பணிகளை வரையறை செய்து தர வேண்டிய நிர்வாகிகள் மட்டத்தில், அது மத்திய மாநில அரசானாலும் சரி, மாவட்ட அளவிலான திட்டங்களாக இருந்தாலும், அவர்கள் அதை முன்னிலைப்படுத்தி இந்த திட்டத்திற்காகத்தான் இந்த பணியாளர்களை பயன்படுத்துகிறோம் என்பதை அவர்கள் உறுதி செய்ய வேண்டும். இந்த இடத்தில் அந்த நிர்வாகிகள் தான் மிகப்பெரிய சவாலாக இருக்க போகிறது. அவர்கள் அதை செய்து கொடுத்து விடுவார்கள். மக்கள் தங்களுடைய பணியை செய்யும் பொழுது
இயல்பாகவே ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியடைந்த ஒரு திட்டங்களை நாம் பார்க்க போகிறோம். மக்கள் நலன் சார்ந்து அரசு திட்டங்களை வந்து செயல்படுத்துறாங்க. அதனுடைய சீரான செயல்பாடு மற்றும் வளர்ச்சி காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படின்ற இலக்கை வந்து எட்ட முடியும் அப்படிங்கிறது நீங்கள் சொல்றதுல இருந்து நல்லாவே புரியுது. நிகழ்ச்சியில் பங்கேற்று நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்கு வழங்குனீங்க. மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.